ராகி தோசை இட்லி செய்கிறதுக்கு பேட்டர் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். ராகியில் அந்த கசரெல்லாம் போய் சுத்தமானதுக்கப்புறமா நிறைய தண்ணியை சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு ஊறட்டும். ராகி அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் புளிச்சாலே போதும். நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு 8 ஹவர்ஸ் அளவுக்கு புளிக்க வச்சோன்னா நம்மளுக்கு இட்லி வந்து சூப்பராக வரும். ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம நார்மலாக தோசை போடுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதுமானது. பாருங்கள், இப்போ தோசை ஊற்ற போகிறேன். ரொம்ப நல்லா வந்துட்டு. அடுத்ததாக 8 மணி நேரம் புளிச்ச மாவில் நான் இட்லி ஊற்ற போகிறேன். பாருங்கள், ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு. மேலே டார்க் கலராக இருந்துச்சு. நான் கலந்து விட்டனால கலர் சேஞ்ச் ஆகியாச்சு. ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக கலந்து விட்டு நம்ம இட்லி போட்டுக்கலாம். பாருங்கள், இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.